அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள். அன்பு ஒன்றே அனாதை சேனலிருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சூப்பரான சுவையான ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் அதிகமான அளவில் தேங்காய் பர்பி செய்ய போகிறோம். ரொம்ப செலவு கம்மியாகவும் செய்ய போகிறோம். நாம் கடையில் ஒரு 1/2 கிலோ ஸ்வீட் வாங்கினோன்னா 150 ரூபாய்க்கு குறைஞ்சி இல்லைங்க. இவர் தான் நம்ம பையன், பேர் கண்ணன். இவர் ப்ளே ஸ்கூல் வச்சுருக்காரு மேலூரில். கையால் அவங்க குழந்தைங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசை. அதனால எனக்கு ஃபுல் ஹெல்ப் அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. பாருங்கள், அவர் தான் ரவையெல்லாம் வறுத்திக்கிட்டு இருக்காரு. நேருமாமான்னு சொன்னாலே நமக்கு குழந்தைங்களோட ஞாபகம் தான் வரும். நேருமாமாவை எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு என் பையனை அவன்கிட்ட படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குழந்தைங்களோட கூட்டங்கள் என் பையனை சுற்றியே இருக்கும். எந்த நேரமுமே அவங்களோட சந்தோஷமாக என்ஜாய்மெண்ட்டாக இருப்பான். கொஞ்சம் கூட குழந்தைங்கள தொல்லையாகவே நினைக்க மாட்டான். ஏன்னா ப்ளே ஸ்கூல் வச்சுருக்கான்னு தான் பேர். அங்கே எல்லாமே இருக்குது. பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர அனைத்துமே அவன் சொல்லி கொடுத்துட்ருக்கான். டேக்கர் கிளாஸ் வச்சுருக்கான், ட்ராயிங் கிளாஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஹிந்தி, அபகஸ், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு ஐயா கலை தேர்ந்தவர் தான். இன்றைக்கி நாம் அவரோட ஸ்பான்சரில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அவரோட நண்பர்களுக்கும் அவரோட குழந்தைகளுக்கும் அவரே செய்யணும்னு ஒரு ஆர்வத்தோடு பண்ணிகிட்ருக்காரு. அவரையே நம்ம கெடுப்பானே. அவரோட நம்ம சேர்ந்து வேலை பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம். வாங்க நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு பார்ப்போம். நம்ம கண்ணப்புறம் 4 கிலோ ரவையை நெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பாவுக்கு ரெடி பண்ணிடலாம். நெய்யை ஊற்றுப்பா. போதும் ஐயோ, நிறைய சேர்த்தாச்சு. போதும் விட சட்டியை உடச்சி போல. போது விட, ரொம்ப காயக்கூடாது. அதெல்லாம் தேவையில்லை. நெய் ரவை கீழே வைக்காத, நெய்யெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், விடாமல் கைவிடாமல். 1/2 கிலோ தான் கிண்டணும். ஆனால் இப்போ 1 கிலோவாக போட்டு கிண்டுறோம் பெரிய சட்டினால். விடாமல் கிண்டிகிட்டே இரு, சிம்லே இருக்கட்டும் அடுப்பு. அடியில் நல்லா எடுத்துவிடும். இப்போ ஏலக்காயும் ஜீனியும் நம்ம அடிச்சுக்குவோம் மிக்ஸி ஜாரில். இப்போ ஏலக்காய் அடிச்சு விட்டாச்சு. இப்போ கொட்டுப்பா, போதும். 4 கிலோ வறுத்துட்ட, பரவாயில்ல, வெரி குட். சட்டியை உடச்சு ஹோட்டல்லாம் அப்படி தானே பண்ணுறோம். அது ஹோட்டல்ப்பா, இது வீடு. இங்கே பாருங்கள், நம்ம குட்டி மகாராஜா என்ன பண்ணுறாரு, அக்காவோட ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு விளையாண்டுட்டுருக்காரு. ஏய் கடைக்குட்டி சிங்கம், என்னைய பாருங்க, என்ன பண்ணுறீங்க? அவர் கார் ஓட்டுறாரு. என்ன சேட்டை பண்ணுறீங்களா? எல்லாம் ஆட்டம் போடுறாங்க பாருங்கள். லீவை விட்டுட்டு எங்களை படுத்தி வைக்கிறாங்க. வந்தாச்சு. இப்போ இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு. இப்போ தேங்காய் உடச்சிருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். இப்போ 4 கிலோவுக்கு 4 தேங்காய் உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 4 காய். அடுப்பில் நம்ம பாவு காய்ச்சறதுக்கு வெளியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. பர்பி பண்ணுறதுக்கு தேங்காய் பர்பி. இப்போ ஏலக்காயை கொட்டிடுவோம். 4 கிலோ ஜீனிக்கு 4 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கிண்டிக்குவோம். 4 கிலோ ரவைக்கு 4 கிலோ ஜீனி. தேங்காய் சூப்பராக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஃபுட் கலர் போட்டுக்கலாம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன்னான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடையில் ஸ்வீட் கடையில் வாங்குற மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பேக்கெட் தான் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அருமையான கலர் கிடச்சிருக்குன்னு. இப்போ பாவு ரெடியாகிருச்சு பாருங்கள். இறக்க ஸ்டேஜ் வந்துருச்சு. இறக்கி வச்சுருவோம். இப்போ நாம் கடாயை அடுப்பில் வச்சுக்குவோம். இப்போ நெய் விட்டு தேங்காயை நல்லா வறுத்துக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கிளறிக்குவோம். தேங்காய் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தேங்காயை நல்லா கோல்டன் கலரில் வறுத்தாச்சு. இப்போ அதே கடாயிலேயே தேங்காயோடு சேர்த்து ரவையை கொட்டிக்குவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கடாயில் நம்ம 10 கிலோ வரைக்கும் செய்யலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம காய்ச்சின பாவை இந்த ரவையில் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக ஊற்றணும், ஒரு ஆள் கிளறணும், அப்போ தான் சரியாக வரும்.
நல்ல சூடோடையே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இதை நம்ம பர்பின்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு பால்கோவா மாதிரி இருந்தது. இப்போ நாம் பாவை ஃபுல்லாக இதில் சேர்த்துட்டோம். நல்லா கிளறி மட்டும் விட்டுட்டே இருக்கணும், நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு அனலை குறைச்சிக்கணும். ஆமாம், இந்த தேங்காய் பர்பிக்கு நெய் வேணான்னு நினைக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் பர்பிக்கு தேவையான முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரியை குருணை மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா மிங்கிள் ஆகும். பாருங்கள், நல்லா கிளற அந்த தேங்காயில் இருக்க எண்ணெய் ஃபுல்லாகவே அப்படியே கீழே இறங்கிருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் எண்ணெயே ஊற்றலை, நெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன், 300 கிராம். இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்பட்டது. நமக்கு தேங்காயில் இருக்க எண்ணெயே போதுமானது. அது வெந்துகிட்டே இருக்க அது உள்ளே இருக்க எண்ணெய் எல்லாமே வெளியேறிடுச்சு. நம்ம பர்பியோட கலரை பாருங்கள், பார்க்க ஆசையாக இருக்குது. இப்போயே சாப்பிடணும் போல் தோணுது. அப்பப்போ தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் விட்டு கிளறிக்கங்க. இப்போ நாம் இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. அதுக்கு முன்னால் தட்டில் நெய்யோ அல்லது தேங்காய் எண்ணெயோ தடவி எல்லா தட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாம் எல்லா தட்டிலையும் ஊற்றி வச்சாச்சு. அதை இப்போ நம்ம கட் பண்ணிக்குவோம். தேங்காய் திருகும் போதே கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்து வச்சுருங்க, நம்ம பர்பி மேலே தூவுறதுக்கு. நம்ம அதுலேயே கொஞ்சம் லட்டும் பிடிச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், ரொம்ப அருமையான சுவையான தேங்காய் பர்பி ரெடி ஆயிருச்சு. நம்மளோட வாழ்க்கையில் மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனால் சின்ன நல்ல விஷயங்களை நம்ம செஞ்சு அவங்க மனசில் நம்ம இடம் பெறுவோம். இந்த வருஷ தீபாவளியை நாங்கள் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். வாருங்கள் அன்பு நண்பர்களே, நீங்களும் ஸ்வீட்டை ருசித்து பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்கள். Happy Diwali to all. Wish many more happy Diwali. Wish happy Diwali. Enjoy பண்ணி எல்லாரும். தேங்க்யூ பாய். எல்லாம் ஸ்வீட் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.